ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜூன் மாசத்தோட தரிசன டிக்கெட்டுகள் இந்த மாசம் ஓபன் ஆகும், என்னென்ன தேதிகள்ல என்னென்ன தரிசன டிக்கெட் ஓபன் ஆகும் அப்படின்ற தகவலையும் இன்னைக்கான தரிசன அப்டேட்டையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஒவ்வொரு மாசமுமே என்னென்ன தேதிகள்ல தரிசன டிக்கெட் ஓபன் ஆகும் அப்படின்றது டிடிடி ஏற்கனவே அவங்களோட புக்கிங் கேலண்டரை அப்டேட் பண்ணிருக்காங்க. அந்த கேலண்டர் படிதான் என்னென்ன தரிசன டிக்கெட் என்னென்ன நாட்கள்ல ஓபன் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த புக்கிங் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நாளானது ஞாயிற்றுக்கிழமையா இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஓபன் பண்ணாம அதுக்கு அடுத்த நாள் ஓபன் பண்ணுவாங்க. மேக்சிமம் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணக்கூடிய அதே டேட்ல தான் ஓபனிங் அப்டேட் வரும். அதனால நீங்க ஜூன் மாசம் திருமலைக்கு தரிசனம் போகணும், 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வேணும், ஆர்ஜித சேவா டிக்கெட் வேணும், புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல பயனுள்ள பதிவுகள் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல திருமலை தரிசனம் ரிலேட்டடா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சேனல்ல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டா வரக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன தேதிகள்ல என்னென்ன டிக்கெட் ஓபன் ஆகுது அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். இது வரைக்கும் மே மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட் எல்லாமே ரிலீஸ் பண்ணி கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு ஏப்ரல் மாசம் இல்லனா மே மாசத்துல நாங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணாம விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம், டேட் தெரியல அப்படின்றவங்களுக்கு வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் புக் பண்றது, அத பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துடலாங்க. திருமலை தரிசனம் அப்படின்றது நம்ம ஆன்லைன் டிக்கெட், ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன், இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. என்னென்ன தரிசன வாய்ப்புகள் இருக்குன்றத ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ஏப்ரல் மாசம் மே மாசத்துக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுல இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட். இந்த ஹோமம் பிளஸ் தர்ஷன் 1600 ரூபாய் கொடுத்து நம்ம டிக்கெட் புக் பண்ணணும். ஹோமம் அட்டன் பண்றதுக்கு 2 பேருக்கு 1000 ரூபாயும், 300 ரூபாய் தரிசனத்துல சாமி பாக்குறதுக்கு 2 பேத்துக்கு 600 ரூபாய் சேர்த்து 1600 ரூபாய் இந்த டிக்கெட்ல உங்களுக்கு கவர் ஆயிரும். ஹோமம் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் சேம் டேலே திருமலைக்கு 3 மணிக்கு கியூல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க 300 ரூபாய் தரிசனத்துல சாமி பார்க்கலாம். இந்த டிக்கெட் மார்ச் வரைக்கும் மட்டும்தான் ஓபன் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் மாசம் மே மாசம் ரெண்டுமே ஓபன் ஆகல. அது ஓபனிங் அப்டேட் வந்தா நான் சேனல்ல உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த மாசம் இந்த டிக்கெட் ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா ஏப்ரல் மாசம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஓபன் பண்ணிடுவாங்க. இது இப்போ நம்ம சொல்லக்கூடிய புக்கிங் டேட்ல வருதா இல்ல அதுக்கு முன்னாடியே ஓபன் பண்றாங்களா அப்படின்றது தெரியல. எப்ப இன்ஃபர்மேஷன் வந்தாலும் சேனல்ல வரும். உங்களுக்கு ஏப்ரல் மே மாசத்துல வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட்ல ஏப்ரல் மே மாசத்துக்கு நமக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதுல பஸ் டிக்கெட்டும் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்டும் சேர்த்துதான் வரும். ஏப்ரல் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரிலீஸ் ஆகல. காரணம் ஏப்ரல் 9ஆம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு உகாதி அப்படின்றனால ஸ்டாப் பண்ணி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாசம் ஒரு 15ஆம் தேதிக்கு மேலேயோ இல்ல மாச கடைசியில ஏபிஎஸ்ஆர்டிசில மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷனை நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தா 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட்ல சாமி பார்க்கலாம். இதுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு டிக்கெட்ஸ் ஏப்ரல் மேக்கு அவைலபிள் இருக்கும். இல்ல நீங்க ஆஃப்லைன்ல கூட போயிட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா டைரக்டா போகக்கூடிய நீங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலயும் உங்களுக்கு விஐபி தர்ஷன் டிக்கெட் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது டூர் பேக்கேஜஸ், தமிழ்நாடு டூரிசம், ஆந்திரா டூரிசம், இந்த மாதிரி டூர் பேக்கேஜஸ்லயும் உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஏப்ரல் மே மாசங்கள்ல கிடைக்கும். சோ இதுதான் நீங்க 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் அண்ட் ஆன்லைன்ல புக் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ஆப்ஷன். இது தவிர உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன்னா ஆஃப்லைன்ல வாங்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனும் நேரடி சர்வ தர்ஷனம் மட்டும்தான். அடுத்தது நம்ம ஜூன் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் எந்தெந்த தேதிகள்ல என்னென்ன டிக்கெட் ஓபன் ஆகுதுன்னு சொல்லி டீடைலா பார்க்கலாம். இந்த மாசம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. சோ அதனால 18ஆம் தேதியே லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. 18ஆம் தேதி ஓபன் ஆகக்கூடிய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓபன்ல இருக்கும். 2 நாட்கள் ஓபன்ல இருக்கும். அந்த 2 நாளும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். நீங்க செலக்ட் ஆனா மட்டும்தான் செலக்ட் ஆகக்கூடிய சேவாவுக்கான டிக்கெட்டை நீங்க பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டிக்கெட். ஒரு விஐபி எந்த அளவுக்கு தர்ஷன் பார்ப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு கம்மியான ரேட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தர்ஷன் டிக்கெட் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதோட செலக்ட் ஆகக்கூடிய அந்த ரிசல்ட் 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு லைவா அதே வெப்சைட்ல நடக்கும். நம்ம பார்க்கலாம். முடிச்சதுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட் பிடிஎஃப்பும் அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸும் வரும். உங்களோட டேஷ்போர்ட்ல போயிட்டு நீங்க புக்கிங் ஹிஸ்டரியில செக் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்றதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. 20ஆம் தேதி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அன்னைக்கு 12 மணில இருந்து
22ஆம் தேதி 12 மணி வரைக்கும் இந்த லக்கி டிப்கான பேமெண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் புக்கிங்கா 18ஆம் தேதி உங்களுக்கு காலையில 10 மணிக்கு ஜூன் மாசத்துக்கான ஆர்ஜித சேவா லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபன் ஆகும். ரெண்டாவதா ஓபன் ஆகக்கூடிய டிக்கெட் 21ஆம் தேதி ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து ஓபன் ஆகும். இதுதான் இதோட புக்கிங் டேட். இந்த டைம் எல்லாமே வீக் டேஸ்ல வரனால அந்தந்த டேட்லயே உங்களுக்கு வருது. 21 காலையில 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், மொத்தமா 4 சேவா டிக்கெட்கள் இதுல ஓபன் ஆகும். ஒரு நபருக்கு 500 ரூபாய். இதுல கல்யாணோற்சவத்துல 2 மேலும் 2 ஃபீமேல் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. கப்பல் டிக்கெட்டா தான் புக் பண்ணும் அப்படின்றது இல்ல. இதுல நீங்க சாமி பாக்குறதுக்கு மேக்சிமம் 1 hour தான். ஆனா ஒரு தடவை நம்ம ஆர்ஜித சேவா ஏதோ ஒரு சேவா அட்டன் பண்ணிட்டோம்னா திரும்ப வந்து வேற சேவா அட்டன் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். ஸோ ஒரு வருஷத்துல நம்ம வந்து ஒரு 3 முறைகள் அந்த மாதிரி நீங்க சேவாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆக்டிவா புக்கிங்ஸ் வந்து உங்களோட ஆதார் கார்டுல இருந்துச்சுன்னா நீங்க அந்த டைம் கேப் வரைக்கும் திரும்ப புக் பண்ண முடியாது. இதுல தரிசனமும் பார்க்கலாம், சேவாவும் அட்டன் பண்ணலாம். அதுக்கு அடுத்த புக்கிங் அதே நாள்ல மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் ஓபன் ஆகும். இது வந்து ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோட ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். எனக்கு 300 ரூபாய் புக் பண்ண முடியல, புக் பண்ணாலும் நிறைய எரர் வருது, டிக்கெட் கன்ஃபார்மா கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு நபருக்கு 500 ரூபாய் தான். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப டஃபே கிடையாது இந்த புக்கிங். இந்த புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் சேவா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் வந்து புக் பண்ணும். ரெண்டுக்கும் சேர்த்து தான் 500 ரூபாய். ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் கட்டிட்டு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டுக்கு தனியா பே பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் நீங்க எத்தனை வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கே கூட 2 தர்ஷனுக்கு மேல கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த வர்ச்சுவல் சேவால இருக்கு. இதுக்கெல்லாம் டைம் கேப் வந்து கிடையாது. ஸோ ஒரு டைம் பண்ணிட்டோம்னா ஒரு டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் புக் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ தேவைப்படுறவங்க அந்த டேட்ல உங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க. இது வந்து 300 ரூபாய் தர்ஷன் கியூல தான் அலோவ் பண்ணுவாங்க. 300 ரூபாய் தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் தான் ஆகும். அடுத்த புக்கிங் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன புக்கிங் ஜூன் மாசத்துக்கானது ஓபன் ஆகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். உங்களுக்கு ஒரு புக்கிங் வந்து மேக்சிமம் 2 பேர் ஒரு மொபைல் நம்பர்ல புக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகக்கூடியது, ஃப்ரீ டிக்கெட்டும் கூட. இதுல நீங்க அங்க பிரதட்சணமும் செஞ்சுக்கலாம், சேம் டைம் நீங்க சாமியும் வந்து பாத்துக்கலாம். காலையில ஏர்லி மார்னிங்கே நீங்க சாமி பார்த்துட்டு வெளியில ஃப்ரீயாவே வந்துடலாம். அதுக்கு அடுத்து 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் பிளஸ் அக்கமடேஷன் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இது 10,500 ரூபாய்க்கான டிக்கெட், 10,000 டொனேஷன், 500 ரூபாய்க்கான விஐபி டிக்கெட் கிடைக்கும். மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள், அதே மாதிரி நீங்க மெடிக்கல் கேசஸ்ல ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி கேட்டகரியில வர்றவங்களுக்கான ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் ஓபன் ஆகும். இதுக்கு வந்து ஒரு தரிசனத்துக்கும் அடுத்த தரிசனத்துக்கும் 90 நாள் டைம் கேப் வந்து இருக்கணும். 90 நாள் கழிச்சு தான் திரும்பவும் ஆதார் யூஸ் பண்ணி புக் பண்ண முடியும். இதுவும் ஃப்ரீ டிக்கெட் தான். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க, இல்ல ஒரு வயசான சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னா 65 பிளஸ் ஏஜ் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த டிக்கெட் நீங்க தாராளமா ஆன்லைன்ல ஃப்ரீயா நீங்களே புக் பண்ணிக்கலாம். இதுக்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல இருக்கு, பார்த்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கான புக்கிங்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஹவர்க்குள்ள, அதாவது 30 நிமிஷத்துலயே நீங்க சாமி பார்த்துட்டு வந்துடலாம். மாற்றுத்திறனாளிகளுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான தர்ஷன், புக் பண்ணிக்கோங்க. இதோட புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு 23ஆம் தேதி வந்து ஓபன் ஆகும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய புக்கிங் அப்படின்றது 300 ரூபாய் தரிசன டிக்கெட். எல்லாருமே வந்து அதிகமா புக் பண்ற டிக்கெட்டும் இதுதான். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோட புக்கிங் டேட் அப்படின்றது 24ஆம் தேதி. 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால 25ஆம் தேதி திங்கட்கிழமை தான் உங்களுக்கு இந்த டிக்கெட் ஓபன் ஆகும். ஜூன் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கும் அதே நாள்ல உங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு திருமலையோட ரூமும் திருப்பதியோட ரூம்ஸும் வந்து ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவாங்க. இந்த 2 புக்கிங்குமே ஒரே நாள்ல தான் வரும். அதுக்கு அடுத்தது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டுமே இந்த 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ற அதே டைம்லயே ஓபன் பண்றாங்க. அது நீங்க ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லயும் போயிட்டு நீங்க தர்ஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது கம்பல்சரி கிடையாது. திருமலைக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. திருமலை ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களோட மொபைல் நம்பர்ல நீங்க தர்ஷன் டிக்கெட் 2 பேத்துக்கு புக் பண்ணிருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க ரூம் புக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம், அதாவது இப்போ லாஸ்ட் 2 மாசத்துலயே வந்து என்ன அப்படின்னா, நமக்கு ரூம் புக் பண்ணும்போது அந்த 2 பேர்த்தோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. காரணம் வந்து நம்ம ப்ரீவியஸா 2 பேத்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருப்போம் இல்லையா, ஸோ அவங்களோட பேரே நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க டீடைல்ஸ் மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும். அண்ட் கண்டிப்பா தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆன்லைன்ல ரூம் வந்து புக் பண்ண முடியும். ஏப்ரல் மாசம், மே மாசம் 2 மாசமுமே இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்றாங்க. இதுக்கப்புறம் வர புக்கிங்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். கீழ் திருப்பதியில அந்த மாதிரி கிடையாது.
ஸோ அதனால நீங்க வந்து ஒரு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டை ஏதோ ஒரு டிக்கெட்டை நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிங்க. அப்பதான் உங்களால ரூம் வந்து கண்டிப்பா புக் பண்ண முடியும். ஜூன் மாசத்துல நீங்க தரிசனத்துக்கு பிளான் பண்ணி ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்க, இல்ல எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியா போறவங்களுக்கு அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த புக்கிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து வேற என்னென்ன புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த மார்ச் மாசம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கூடவே திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்டும் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அது 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகிரும். அதுக்கு அடுத்தது நம்ம வாலண்டியர் சேவா, திருமலையில திருப்பதியில நான் வாலண்டியரா சேவா செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் அதுக்கான புக்கிங்ஸ் பண்ணணும். இது வந்து இது வரைக்கும் மே மாசம் வரைக்கும் ஓபன் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா கோட்டா இடையில வந்து ஓபன் பண்ற மாதிரி இருந்தா அது அப்டேட் வரும், நீங்க பார்த்து பண்ணிக்கலாம். அடுத்து ஜூன் மாசத்துக்கு நீங்க பண்ற மாதிரி இருந்தா 27ஆம் தேதி இந்த மாதிரி ஓபன் பண்ணுவாங்க. 26 இல்லைன்னா 27 அந்த மாதிரி ஓபன் ஆகும். அதுவும் அப்டேட் வரும், வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு அடுத்தது லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட். ஸோ திருச்சானூர் கோயில் ஆகட்டும், அதே மாதிரி மற்ற கோவில்கள் கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க. அது 28 இல்லைன்னா 29 இந்த மாதிரி வந்து ஓபன் ஆகும். அதுக்கு அடுத்தது ஹோமம் டிக்கெட் எப்ப வேணாலும் ஓபன் ஆகலாம். ஹோமம் பிளஸ் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட், அதோட அப்டேட் எப்ப வந்தாலும் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்க்கலாங்க. ஸோ இப்போவும் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்ல 3 மணில இருந்து ஏர்லி மார்னிங் 6 மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட்ல 10,000 டிக்கெட்ஸ் 1 மணியோட ஸ்டேட்டஸ் படி அவைலபிள் இருந்திருக்கு. இப்பயும் கண்டிப்பா இருக்கும். நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துல தர்ஷன் பார்த்துட்டு வெளியிலேயே வந்துடலாம். டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு தரிசனத்துக்கான அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நேரடி சர்வ தர்ஷனம் ஃப்ரீயா இருக்கா, இல்ல ரொம்ப கிரௌடு ஹெவியா இருக்கா, நாங்க தர்ஷனுக்கு இப்போ வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இல்ல நாளைக்கு வரீங்க அப்படின்னா எப்படி ஸ்டேட்டஸ் இருக்குன்னா, நேரடி சர்வ தர்ஷனத்துல 4 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 8 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ ஃப்ரீயா தான் இருக்கு, பெரிய அளவுல கிரௌட் இல்ல. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல போர்டு எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நீங்க வந்து கிரௌடு அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹாலிடேஸ் டைம்ல தான் நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நேரடி சர்வ தரிசனம் 8 மணி நேரம் தான். எஸ்எஸ்டி டோக்கன் உங்களுக்கு 4ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனம் 1.5ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது. நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 66,915 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு அடிஷனலா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்க திருமலைக்கு தரிசனம் போறீங்க, கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி கோவிலுக்கு தரிசனம் போறீங்க அப்படின்னா நேத்துல இருந்து அங்க அன்னப்பிரசாதம் சென்டர் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடுதலா வந்து நீங்க அங்க போற பக்தர்களுக்கு இந்த அன்னப்பிரசாதம் சென்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ போறவங்க பயன்படுத்திக்கோங்க. கோவில்ல நியர்பைல தான் இந்த அன்னப்பிரசாதம் சென்டர் வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி அடுத்தடுத்த வர வீடியோஸ்லாம் நான் டீட்டெயிலா அப்டேட் பண்றேன். இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.